வீட்டு பொருள்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஆ, அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வரத்துக்குள்ள நீ என்னென்ன வேலை செஞ்சு வச்சிருக்கான்னு பார்ப்போம். அதுக்கு தான் வந்தேன். நான் ஒன்றும் பெருசாக செய்யலை. ஜன்னல் வைக்கிறதுக்காக இப்படி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை எடுத்துட்டு நம்ம அழகாக வால்பேப்பர் ஒட்டினதுக்கப்புறமேட்டா ஜன்னல் ஒட்ட வேண்டியதுதான். இப்போது அடுத்து கிச்சனுக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலை வால்பேப்பர் ஒட்டுறாலே பார்க்கலாம். முன்னாடி 2 இடத்துலையும் இந்த மாதிரி பார்ட்டிஷன் வைக்கிற மாதிரி பண்ணிடலாம். அவ்வளோதான். எனக்கு என்னமோ இது எல்லாமே நம்ம பழைய வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கே. அங்கே தான் இந்த இடத்துல கிச்சன் இருக்கும், லிவிங் ரூம் இருக்கும், இந்த இடத்துல பெட்ரூம் இருக்கும், எல்லாமே அதே மாதிரி இருக்கே. இந்த தடவை ஏதாவது வித்தியாசமாக பண்ணலாம். கிச்சனை வந்து என் பொறுப்பில் விட்டுருங்க. அதை நானே எனக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிறேன். என்னது கிச்சனா? கிச்சனில் என்ன பண்ண போகிற? ஆமாம், முதல்ல இந்த கிச்சனில் இந்த செவுறு எதுக்கு? இந்த செவுறு வைக்கிறதுனால தான் இந்த இடம் பக்கம் குருவி கூடு மாதிரி இருக்குது. இந்த இடத்துல நின்று நான் என்ன வேலை செய்யறது? அதனால முதல்ல இந்த செவுறு எடுத்துட்டு இந்த இடத்துல ஐலாண்ட் டேபிள் மாதிரி போட்டுடணும். இப்போது இந்த இடம் பார்க்க நான் இங்கேருந்து சமைச்சிக்கிட்டே லிவிங் ரூமையும் பார்க்கலாம். சரி சுமதி, அடுத்து என்ன வேலை செய்யணும்னு சொல்லு. அப்படியே எல்லாத்தையும் முடிச்சிருவோம். இதுக்கப்புறம் தரைக்கு செவத்துக்கும் வால்பேப்பர் ஒட்டிட்டு தான் ஏதாவது பண்ண முடியும். பார்பிகா, கிச்சனுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னு சொன்னியே, இப்பயே பெயிண்ட் அடிச்சுக்கோ. அப்புறம் வால்பேப்பர் ஒட்டிட்டு அடிச்சா அதில் பெயிண்ட் பட்டுரும். சரிடி, நான் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிக்கிறேன். எனக்கு பிடிச்ச இந்த ப்ளூ கலர் பெயிண்ட்டு இதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயே, என்ன இது இவ்வளோ டார்க்காக இருக்குது? கிச்சனுக்கு போய் இதை யாருமே அடிக்க மாட்டாங்களே. தப்பான கலரை சூஸ் பண்ணிட்டோமோ? சரி, சுமதிக்கிட்டே ஹெல்ப் கேட்போம். சுமதி, இது நல்லா இருக்குன்னு தோணலை. இப்போ என்ன பண்ணுறது? அதெல்லாம் அப்படியே வைக்கா, நான் பார்த்துக்கிறேன். உனக்கு பிடிச்ச மாதிரியே அழகாக கிச்சனை ரெடி பண்ணி தந்துடுறேன். முதல்ல என்ன வால்பேப்பரை ஒட்டிடுறேன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலை ஈஸியாக முடிச்சிடலாம். தரைக்கு இந்த கலர் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தரையில் இது பார்க்க டைல்ஸ் மாதிரியே இருக்குல்ல. இந்த வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து செவுத்துக்கெல்லாம் என்ன கலர் ஒட்டணுமோ ஒட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி சீக்கிரமாக வேலையை முடிச்சிடணும். சரி, பெட்ரூம்லேருந்து வேலையை ஆரம்பிப்போம். இதுக்கும் ஜன்னலுக்காக வெட்டி வச்சதை எடுத்துட்டு வால்பேப்பர் ஒட்டிட்டு அழகாக இது மேலே ஜன்னலை ஒட்டணும். பெட்ரூமுக்கு இந்த வால்பேப்பர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கு, இதையே ஒட்டிடலாம். இப்போ வால்பேப்பர் ஒட்டதுக்கப்புறம் ஜன்னலுக்காக நடுவில் இந்த மாதிரி கிழிச்சு விட்டு பின்னாடி ஒட்டிட வேண்டியதான். அப்போ தான் பார்க்க ஃபினிஷிங்காக அழகாக இருக்கும். இப்போ பார்க்க அழகாக இருக்குல்ல. இது மேலே இப்போ ஜன்னல் ஒட்டிட்டா பெட்ரூமோட ஒரு சைடு வேலையே முடிஞ்சு போச்சு. இப்போ இதுக்கு கான்ட்ராஸ்டாக ரெட் கலர் இங்கே ஒட்ட போகிறேன். இந்த சைடு ஃபுல்லாக ரெட் கலர் ஒட்டியாச்சு. அடுத்து பார்ட்டிஷனை வச்சுட்டா பெட்ரூமோட வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. சுமதி, பெட்ரூம் பார்க்க ரொம்ப இருட்டாக இருக்க மாதிரி இருக்கே. இந்த சைடும் ஒரு ஜன்னல் இருந்தால் நல்லா இருக்கும். ஆமாங்க்கா, நீ சொல்கிறது கரெக்டு தான். இங்கே ஒரு ஜன்னல் இருந்தால் இன்னும் நல்லா வெளிச்சமாக இருக்கும். அவ்வளோதான், இந்த செவத்துக்கு ஜன்னலும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்க்க உண்மையாலுமே பெட்ரூம் நல்லா வெளிச்சமாக தான் இருக்குது. நான் சொன்ன ஐடியாவுக்கு அப்புறம் இப்போ எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பார்த்தியா? அப்புறம் அக்கா, நீ கிச்சனுக்கு டேபிள் வேணும்னு சொன்னால, இருக்கிற பழசெல்லாம் வச்சு நான் இதை செஞ்சுருக்கேன். எப்படி இருக்கு? என்ன இது பார்க்க இப்படி இருக்கு? இதை போய் டேபிள்னு சொல்ற, கிச்சனில் எப்படி இதை போடுறது? ஐயோ அக்கா, இப்போதான் இப்படி இருக்கும். நான் இது மேலே வால்பேப்பர்லாம் ஒட்டி உனக்கு அழகாக்கிடுவேன். இதெல்லாம் எங்கே வைக்கணும்னு மட்டும் சொல்லு. இங்கே இப்படி வைக்கவா? இந்த இடம் உனக்கு ஓகேவா? என்ன இது மட்டமான ஐடியாவா இருக்கே. இந்த இடத்துல இந்த கிச்சன் இருந்துச்சுன்னா லிவிங் ரூம் ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இல்லை? ஏன் பார்பி, இதை இப்படி தூக்கி செவுத்து பக்கமாக போட்டு இந்த இடத்துல தடுப்பு வச்சு எப்பயும் போல நீ இந்த சந்துக்குள்ளே வேலை செய்யக்கூடாது? இந்த கிச்சனில் சமைக்க போகிறது நான் தான். எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். இல்லை, நீங்கள் சமைக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கோங்க. என்ன இவ உண்டா என்ன சமைக்க சொல்கிறோம் போல? ஏதாவது பண்ணிக்கோங்கப்பா, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. சரிக்கா, அவங்கள விட. நான் இந்த வால்பேப்பர் போட்டு உனக்கு இந்த டேபிளை அழகாக்கி தரேன். இப்போ பார்த்தியா டேபிள் எவ்வளோ அழகாகிடுச்சுன்னு? இப்போ இந்த மாதிரி வச்சிடலாம். கிச்சனுக்கும் வால்பேப்பர் ஒட்டிடலாம். இந்த வால்பேப்பர் ஒட்டலாமா? உனக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுக்கா. இந்த வால்பேப்பர் உண்மையாலுமே நல்லா இருக்கு. சரி, இதையே ஒட்டிடு. முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துக்கு என்ன வால்பேப்பர் ஒட்டுறது? இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடமாச்சே. என்ன சுமதி, வால்பேப்பர் தானே வேணும்? இரு, எங்ககிட்ட நிறைய இருக்கு, நான் எடுத்துகிட்டு வரேன். இதில் எது வேணுமோ பார்த்து எடுத்துக்கோ. இதெல்லாம் நல்லவா இருக்கும். இல்லை, ரொம்ப க்ரௌடடாக இருக்க மாதிரி இருக்குது. இதெல்லாம் வேணாம். ஏதாவது ரொம்ப சிம்பிள் டிசைனாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதுலேருந்து எடுக்கிறது? இவ்வளோ ஆப்ஷனை பார்த்தாலே எது எடுக்கிறதுனே தெரியல எனக்கு. இது கோல்டன் கலர் பார்க்க நல்லா இருக்கே. இது இங்கே விட்டுனா நல்லா இருக்குமா? எதுவுமே நல்லா இல்லை. இவ்வளோ பேப்பர். இந்த ப்ளூ கலர், இந்த பச்சை கலர்லாம் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த வீட்டுக்கு செட் ஆகாதே. இது எங்கே ஓட்டினாலும் இந்த வீட்டில் நல்லா இருக்காது. இந்த ப்ளூ கலர் கிச்சனுக்கு எப்படி இருக்குது? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ப்ளூ கலர் ஓட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
எல்லா இடத்துக்கும் வால்பேப்பர் ஒட்டியாச்சு. இப்போ லிவிங் ரூமில் இதை போடுறேன். அப்போ தான் கிச்சனுக்கும் லிவிங் ரூமுக்கும் வித்தியாசம் இருக்கும். இது பார்க்க கார்பெட் மாதிரியே இருக்குல்ல. அப்புறம் லிவிங் ரூமில் இந்த ஜன்னல் வச்சுட்டா வேலையே முடிஞ்சது. வீட்டு வேலை கீழே எல்லா வேலையும் முடிஞ்சது. இப்போது அன்னி கேட்ட மாதிரி அவங்களுக்கு பெட்ரூம்காக மேலே இந்த இடத்துல ஒரு குட்டி ஃப்ளோர் ரெடி பண்ணிருக்கேன். அவ்வளோதான், வீட்டு வேலையே முடிஞ்சிச்சு. இப்போ அக்காவையும் அண்ணியும் கூட்டிட்டு வந்து காமிச்சா அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. கிச்சனில் ஜாமான்லாம் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணிருக்கேன். இன்னும் ஃபுல்லாக ரெடி ஆகலை. வாங்க வாங்க, இப்போ வந்து சொல்லுங்க என்னோட திறமை எப்படி இருக்குன்னு. என்னது, அதுக்குள்ள வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டியா? என்ன சுமதி, உனக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்கா? உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப நன்றி சுமதி, ரொம்ப நன்றி. ஆமா, இது என்னது? கிச்சன்ல சாமானா அடுக்க ரேக் வேணும்ல, அதுக்காக தான் இதை செஞ்சிருக்கேன். என்ன அப்படி இப்படின்னு சொன்னது நீ ஒரே நாள்ல ரொம்ப அழகா கட்டி. கிச்சன்ல சாமானா அடுக்க ரேக் வேணும்ல, அதுக்காக தான் இதை செஞ்சிருக்கேன். என்ன அப்படி இப்படின்னு சொன்னது நீ ஒரே நாள்ல ரொம்ப அழகா கட்டி முடிச்சிட்டி. அதுவும் கிச்சன் நான் கேட்ட மாதிரியே இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப நன்றி சுமதி. சரி, சட்டப்பட்டு நான் நாளைக்கு என்ன கூட்டு கிரக பிரவேசத்தை வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் பொருள்லாம் இங்க எடுத்துட்டு வரணும்.